நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த முயற்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை தான் இந்த சுக்கிரன் பயிற்சி தீர்மானிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போது இந்த காலகட்டம். குருவாகப்பட்டவர் 12ஆம் இடத்துல இருந்து அடுத்து 11ஆம் இடத்திற்கு போகிறதுனால அந்த சுக்கிரனின் பயிற்சியும் இப்ப இருக்கிறதுனால கண்டிப்பாக அஷ்டம சனி ஒரு பக்கம் உங்களுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன். அதனால பெண்கள்னால அதிகப்படியான ஒரு ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பெண்களினுடைய பேச்சை இந்த காலகட்டம் கேட்க கூடாது. சிம்ம ராசி என்பவர்கள் கேட்டீங்க அப்படின்னா உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரனினுடைய பெயர்ச்சி. இந்த சுக்கிரன் பெயர்ச்சி பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் 26ஆம் தேதி தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் பயிற்சியாகி வருகிறார். இது கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு, அதாவது 19ஆம் தேதி 12வது மாதம் 19 டிசம்பர் வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில இருக்க போறார். இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் மீது அந்த குருவின் பார்வை படுறதுனால இந்த மாதம் என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் நடக்க போகுது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும். இந்த குருவும் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக காரகத்துவத்தை சார்ந்த கிரகங்கள். ஒவ்வொருவருக்கும் மாதம் மாதம் இருக்கக்கூடிய சில பொருளாதார ரீதியான சில பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் இந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். இந்த சுக்கிரன் பயிற்சியில தான் நமக்கு சில வருமானம் வரும், சில வருமானத்துல தடைகள் வரும், ஏதாவது ஒரு இடத்துல வருமானத்தை கொடுத்து நம்ம லாக் ஆயிடுவோம். இந்த மாதிரியாகலாம் இந்த சுக்கிரனின் பயிற்சி வெவ்வேறுபட்ட வருமானத்துல இருக்கக்கூடிய சில பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு. இப்போ அதை பத்தி நம்ம இந்த பதிவுல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான ஒரு பலன்கள் இருக்க போகுதுன்றத பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி அடுத்து கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி போறார். இந்த 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம், இந்த 2 இடத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துல செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறார். அந்த 4ஆம் இடத்தை ஏற்கனவே அந்த குரு பகவான் உச்சமாக இருந்து பார்வையிடுறதுனால இந்த இடத்துல அந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு சுக்கிரனின் பயிற்சி அதிகப்படியான ஒரு மாற்றங்கள், பொருளாதார ரீதியான ஒரு மாற்றங்களை, செல்வ வளங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நீங்க இழந்த சில விஷயங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த முயற்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை தான் இந்த சுக்கிரன் பயிற்சி தீர்மானிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போது இந்த காலகட்டம். இந்த ஒரு மாதத்துல உங்களுடைய தொழில் பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த தொழில்ல இருக்கக்கூடிய லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த தொழிலுக்காக அதிகப்படியாக பிரயாணங்களை கடந்த காலத்துல எடுத்திருப்பீங்க. அந்த பிரயாணங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சக்சஸ் அப்படின்றது இந்த காலகட்டம் தான் வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எல்லா இடத்துலயும் ஆர்டர்ஸ் கன்வெர்ட் பண்றதுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் செஞ்சிருப்பீங்க. இப்போ இந்த மாதம் அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் கன்வெர்ட் ஆகுறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் அந்த தொழில்ல உங்களுக்கு விற்பனை அளவு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு அந்த குருவாகப்பட்டவர் 12ஆம் இடத்துல இருந்து அடுத்து 11ஆம் இடத்திற்கு போகிறதுனால அந்த சுக்கிரனின் பயிற்சியும் இப்ப இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த தொழில்ல இருக்கக்கூடிய லாபங்களின் அளவு அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக அதிகப்படியான ஒரு ஒத்துழைப்பை பெறதுக்கு உண்டான ஒரு நேரம். கடந்த காலத்துல பிரிஞ்சிருக்கிறீங்க, எதுவுமே பேச்சுவார்த்தையே இல்ல, உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படின்றவங்க இந்த மாதம் பாத்தீங்கன்னா மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தருணம். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த சிம்ம ராசி என்பர்கள். ஏன்னா அஷ்டம சனி ஒரு பக்கம் உங்களுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன். அதனால பெண்கள்னால அதிகப்படியான ஒரு ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த ஆடம்பர வாழ்க்கையினால அதிகப்படியான கடனுக்கு உள்ளாகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கு. அதனால பெண்கள் ஏதாவது சொல்றாங்க, இதை வாங்கணும் அதை வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க, ரொம்ப அதிக அளவு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு, திடீர்னு வேலையை விட்டுட்டு நான் போய் தொழில் ஆரம்பிக்கலான்னு போறேன் அப்படின்னு போகக்கூடாது. இதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பா இந்த சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்க போறார். ஆனா அந்த விஷயங்களை இவர்கள் கையில் எடுக்கக்கூடாது.
அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனையில போய் மாட்டக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய சுய புத்தியினால முன்னேற்றத்தை காண்றதை விட மற்றவர்கள் என்ன சொல்றாங்க, அவங்க மூலமாக நம்ம ஏதாவது செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியாக மற்றவர்களின் சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய ஒரு நேரம். அதுதான் அந்த 4ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா, 4ஆம் இடம் சுகஸ்தானம் அப்படின்றது உங்களுக்கு மற்றவர்களினுடைய எண்ணங்களுக்கு அசைவு கொடுத்து அதன்படி நடக்கக்கூடிய ஒரு நபர்களாக மாறக்கூடிய ஒரு தருணம். அதனால அதுல பெரிய அளவு கான்சென்ட்ரேட் பண்ணாம உங்களுக்கு எது நல்லதும் படுதோ, ஏன்னா உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் இந்த மாதம் நடக்க போகுது. அதுல உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ செய்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் இருக்காது. இல்ல அவங்க வீட்டுல இருக்கிறவங்க இப்படி செய்ய சொன்னாங்க, நான் இவங்க நண்பர்கள் என்ன இந்த இடத்துல பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு போடக்கூடிய சில வருமானமாகப்பட்டது இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும். எந்த பிரச்சனையுமே கொடுக்காது. அடுத்த மாதம் அதுல மாட்டிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அஷ்டம சனி அப்படின்றத நீங்க கருத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு ஏமாற்றங்கள் இருக்காது. இந்த சிம்ம ராசி அன்பர்கள் கடந்த காலத்துல சில உறவுகள்னால ஏமாற்றங்களை அடைஞ்சிருப்பீங்க. அந்த உறவுகளுக்காக நீங்க விலகி வந்திருப்பீங்க. இப்போ அவங்களோட சேர்வதற்குண்டான ஒரு காலகட்டம் அப்படின்றது இருக்கு. அது திருமண உறவுகளா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். இந்த மாதிரியாக இருந்தது அப்படின்னா இது சின்னதா ஒரு மன நெருடல்களோட இருக்கக்கூடிய சில குழப்பத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்களுக்கு இது நல்ல ஒரு அமைப்பாகவும், திருமண வாழ்க்கை இல்லாம நாங்க லிவிங் டுகெதரா இருக்கோம், இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இது கெடுதலான விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால நீங்க எந்த மாதிரியான ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க அப்படின்றத பார்த்துட்டு அதை உணர்ந்துட்டு செஞ்சிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். நான் முதல்லயே சொல்லிட்டேன், பெண்களினுடைய பேச்சை இந்த காலகட்டம் கேட்கக்கூடாது. சிம்ம ராசி என்பவர்கள் கேட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் வேலை சம்பந்தப்பட்ட நிறைய வளர்ச்சிகள் இருக்கும். யாருக்கெல்லாம் வேலையில தொந்தரவுகள் இருக்குதோ, உயர் அதிகாரிகள் மூலமாக தொந்தரவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்க முடியாம வேலையை செஞ்சிட்டு இருக்கக்கூடியவர்கள், ஒரு நிலையான ஒரு இடம்னு நமக்கு இல்ல, நம்மளைய சுத்தி சுத்தி வர சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் நான் போக வேண்டியது இருக்கு, அலைச்சல்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் ஒரு நிரந்தர ஒரு அமைப்பை, வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க அங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய கை ஓங்கக்கூடிய ஒரு நேரம், உங்களுடைய டிமாண்ட் அதிகமாகக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்கு உண்டான திறமைகள் அந்த இடத்துல அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இந்த சிம்ம ராசி என்பர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுடைய டாமினேஷன் ஜாஸ்தியா இருக்கும். டாமினேஷன் மீன்ஸ் இவங்களா போய் எதையும் போய் அதிகாரம் பண்ண மாட்டாங்க. இவங்களுடைய அதிகாரத்தின் பேர்ல நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நன்மையில போய் முடியும். அந்த அளவுக்கு இவங்களுடைய ஒரு டாமினேஷன் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அது இந்த மாதிரியான சில துறைகள்ல நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ப்ரொஃபஷனல் ஜாப் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்கள், அதாவது டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், அடுத்து ஆடிட்டர்ஸ், இந்த மாதிரியாக ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க சொந்தமாக சில கன்சல்டன்சி சர்வீஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்ப ப்ரொஃபஷனல் ஜாப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காவல்துறையும் ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் தான். நீங்க ஒரு ரிட்டையர்டா இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஆர்மில ரிட்டையர்ட் ஆகி இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி போர்சஸை நீங்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்குன்னு சுயமா ஒரு சர்வீஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். டாக்டர்ஸ் அப்படின்னா ஒரு கிளினிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதிரியாக சுய தொழிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இதுல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு முக்கியமான ஒரு பார்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக யாராவது வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் ரிலேட் ஆகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சுக்கிரனும் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அதை நீங்க கரெக்டா ஆப்ரேட் பண்ணீங்க, ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு
1 மாதத்துக்குள்ளேயே நீங்க நல்ல ஒரு சொந்த சுயமாக தொழில் வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சொந்தமாக சொத்துக்களும் நகை ஆபரணங்களும் வாங்கக்கூடிய ஒரு நேரம். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால சொத்துக்கள் வாங்குறதுல மிக பெரிய அளவுக்கு முயற்சிகள் இருக்கும். அதனால ஒரு நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, ஏன்னா சிம்மராசி என்பர்கள் நிறைய பேருக்கு அஷ்டம சனியினுடைய பதட்டமும் ஒரு பயமும் அதிகமாக இருக்கு. அதுவும் வேலை ரீதியாக நிறைய ஒரு பதற்றங்கள் இருக்கு. அதையெல்லாம் நீங்க தசாபுத்தி மூலமாக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.